Did you have a friend in biology class whose help you took to draw all those body parts, organs, insects, bird wings? You never had trouble drawing this guy, did you? Amoeba. என்ன ஷேப் வரைஞ்சாலும் டீச்சர் cannot complain. ஆரம்பித்த இடத்துல முடிக்கணும் அவ்வளோதான் இல்லை? வணக்கம். இந்த அமீபா பற்றி பேசிட்டு இருந்தோமே, டு யூ ரிமெம்பர் ஹவு இட் ப்ரோக்ரியேட்ஸ், எப்படி அது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு? பைனரி ஃபிஷன் அப்படிம்பாங்க. அதாவது தன்னையே இரண்டாக பிரித்து கொண்டு குழந்தைகள் உருவாகும். அதோட சைட்டோபிளாசம், அதோடைய ஜெனட்டிக் கான்டென்ட், நியூக்ளியஸ் அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு குழந்தைகள். இன்ஃபேக்ட் வைல் ரிசர்ச்சிங் திஸ் ஐ கேம் டு நோ, நான் படிக்கும்போது அதை அப்படி சொல்லலை அவங்க, பட் டுடே பயாலஜிஸ்ட்ஸ் ஆக்சுவலி கேட்டகரைஸ் தி அமீபா ஆஸ் இம்மார்டல். ஏன்னா அதனுடைய ஜெனட்டிக் கான்டென்ட் அதனுடைய சந்ததிகளில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கு. யூ கெட் மீ? தெர் இஸ் நோ மிக்சிங் ஃப்ரம் அவுட் சைட். தன்னை ரெண்டாக வகுத்து குழந்தைகள், அப்புறம் அந்த குழந்தை பெருசாக பெருசாக தன்னை ரெண்டாக வகுத்து பேரன் பேத்தி. Identical genetic content. Is that good? அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ngorongoro அப்படின்னு டான்சானியாவில் ஒரு இடம். What is special about it அப்படின்னு let me see if you find out by looking at these photographs. Just look at these photographs. What is special அப்படின்னு பாருங்க. Are you able to guess? No? Okay, I'll tell you what to observe. Now tell me, oh my God, yes, I get it now. அப்படின்னு உங்களுக்கு feeling வருதான்? Don't look at the animal in the foreground. Don't look at the beautiful plain or the water. Look at the background, the horizon. There is no horizon. You don't see a sky. You see steep mountains, nearly a cliff. Nalla parunga. I'm going back in the same series. Wherever you look, there is no sky. இந்த இடத்துக்கு பேர் த ngorongoro crater. ஒரு காலத்தில் வல்கனோ ஒன்று இருந்ததாகவும் அது வெடிச்சு சிதறி ரொம்ப அழகான பிரேக்கே இல்லாமல் கிரேட்டராம். உலகத்தில் எத்தனையோ இந்த மாதிரி இடங்கள் இருக்கான். கால்டேரா அப்படின்னு பேரும், ஸ்பானிஷ் நேம். கால்டரா அப்படின்னா பாட், குக்கிங் பாட், பாய்லிங் பாட். பட் இட்ஸ் அன் அன்பரோக்கன் கிரேட்டர். அந்த செவரில், செங்குத்தாக இறங்குற செவரில் ஒரு கேப் இருந்ததுன்னா அனிமல்ஸ் போகிறதுக்கும் வரத்துக்கும், மனுஷன் போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒரு வழி இருந்திருக்கும். நோ, இட் இஸ் கம்ப்ளீட்லி செக்லூடட். ஆனால் இட் இஸ் சச் அ ரிச் ஈகோ ஸ்பேஸ் தட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் லைக் யூ சா நவ் லிவ் தேர் ஹாப்பிலி. என்ன பிரச்சனை ஆச்சு 1960s சமயத்தில் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வியாதி காற்று வழியாவோ அல்லது யாரோ விசிட் பண்ணதுனாலையோ ஷூவில் ஃபுட் பிரிண்ட் ஆகவோ entered and infected the lions in Ngorongoro. What happened though was the lions were all inbred. Inbreedingனா உங்களுக்கு தெரியும் நிச்சயம், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸையே மணந்து கொள்ளுதல் அனிமல்ஸில். பிகாஸ் there was no way out and no way in. The animals were genetically too similar to each other. வந்த அந்த டிசீஸ் ஒரு அனிமலை தாக்கின உடனே
எல்லா அனிமல்ஸுமே they were susceptible to that disease, and there was threat that all lions in that area will die out. எப்படியோ தப்பிச்சாங்க, மனுஷன் இருந்ததுனால ஹெல்ப் பண்ணி இன்ஃபெக்ஷனுக்கு க்யூர் கண்டுபிடிச்சு பண்ணாங்க. The cost of non-diversity in genetics. ஹாப்ஸ்பர்க் அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூரோப்பில் கிங்ஸ், ஸ்பானிஷ் கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த போது அவங்களுக்குள்ளேயே திருமணங்கள் நடத்துவாங்களாம். ஏன்னா அவங்களுடைய அந்த ராயல்ட்டி, பியூர் பிளட், ப்ளூ பிளட்டட் ராயல்ட்டி, நம்மளுடைய சொத்தும் நம்மளுடைய செல்வாக்கும் வேறெங்கும் போயிடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய ராயல்ட்டி, நம்மளாம் கடவுள்லேருந்து இறங்கி வந்தவங்கன்னு ஒரு நினைப்பில் they kept marrying cousins, second cousins, nephews, nieces. அப்படியே கசமுசா நடந்து. See what happened. Do you see a unique jaw feature? A sense of ugly-ன்னு சொல்லக்கூடாது, நம்ம யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு. But do you see that something is not all right? That is called the Habsburg jawline, and ஆர்டிஸ்ட்லேருந்து சர்ஜன்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கொண்டது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ப்ரீடிங். ஹிஸ்டோரியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, இன்ப்ரீடிங் பண்ணி பண்ணி டிசீசஸ் ரொம்ப ஈஸியாக பரவினது. பிரிட்டிஷ் ராயல்ட்டியில் ஹீமோஃபீலியா அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அதாவது ரத்தம் கிளாட் ஆகாது கட்டாச்சுன்னா. அதை ஒரு ராயல்ட்டி டிசீஸ்னே சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு. அகெயின் த ப்ராப்ளம்ஸ் டியூ டு இன்ப்ரீடிங். டிக்ஷனரியில் 2 beautiful words you may want to know. One is called consanguinity. sang அப்படின்னாலே ரத்தம், sang. Consanguinityனா ஒரே ரத்தம், the fact of being descended from the same ancestor. So consanguina யாராவது இருந்தாங்கன்னா do not marry அப்படிங்கிறது தான் அந்த அட்வைஸ். Similarly endogamy அப்படின்னு ஒரு word. Again, the custom of marrying only within the limits of a local community, the fusion of reproductive cells from related individuals. Endogamy. Banana, நம்ம எல்லாரும் பிடிச்சு விரும்பி சாப்பிடுறோமே. You must have recently heard about the threat to the banana. Once upon a time, the Gros Michel was the most famous banana. எல்லாரும் சாப்பிடுற, நிறைய கடைகளில் வியாபாரம் ஆகிற, பயங்கரமாக எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு பனமேனியன் கொலம்பியன் பனானா. இது என்னாச்சு, இது அவ்வளோ ஃபேமஸ் ஆனதுனால, இதையே நிறைய விருத்தி பண்ணதுனால இதுக்கு ஒரு டிசீஸ் வந்தது. அந்த பனமேனியன் டிசீஸ் இதுக்கு வந்த போது பயங்கரமாக பிஸ்னஸ்லாம் அடிபட்டுரும் பயந்து scientists tried to genetically engineer it, modify it, and found out that there was another banana very similar in taste and look and feel but resistant to Panamanian disease. They called it the Cavendish banana. இந்த Cavendish banana தான் இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட்றது. நம்ப மாட்டீங்க, but the diversity of the banana has died out. 99% of the world consumes this banana. இப்போ என்ன பயந்துட்டு இருக்காங்கன்னா, எப்படி ஒரு கோவிட்லேருந்து டெல்டாவும், ஒரு டெல்டாலேருந்து இப்போ புதுசாக ஓமைக்ரானும், ஓமைக்ரான்லேருந்து இப்போ இன்னொன்று கேள்விப்பட்டேன் ஃப்ளோரோனா அப்படின்னு, இந்த மாதிரிலாம் வருதோ, அது மாதிரி what if a resistant Panamanian disease comes out that can defend well against whatever you throw at it? What happens to the banana? அப்படிங்கிற கேள்வியை இப்போ கேட்டுருக்காங்க. ஏன்னா genetic engineering is not very good either. You have to allow natural diversity. Natural அப்படின்னு சொல்லும்போது you will realize that nature by nature has already put all protection in place. For example, ரெண்டு ஹாம்ஸ்டர் மாதிரி ரெண்டு animals, if they are related to each other, and the brother, sister, cousin, niece, nephew இருந்ததுன்னா, they will not have feelings for each other. They will just avoid. They will not be attracted. If you remember the ways a tree or a plant tries to spread its seeds, காத்தால தண்ணியால வெடிச்சு செதறி அனிமல்ஸ்ல ஒட்டிக்கிட்டு எப்படியாவது இங்கேருந்து தூர போ, என் கூடவே இருக்காத, fall far away from the tree so that I can live, you can live too
ஃப்ளவர்ஸில் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃப்ளவர் தன்னுடைய மகரந்தம் தன்னையே பாலினேட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கு. ஃப்ளவருக்கு இன்னொரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஒரு பிளான்ட்டில் வளர்கிற ஃப்ளவர் அந்த பிளான்ட்டில் வளர்கிற இன்னொரு ஃப்ளவரையே பாலினேட் பண்ணக்கூடாது. அதுக்கு 2-3 விதமான ப்ரொடெக்ஷன்ஸ் நேச்சர் கொண்டு கொடுத்துருக்கு. Isn't that super cool? Softwareல while researching this diversity, I came across something very interesting. நம்ம OS எல்லாம் பைனரியை ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் ஹேக் பண்ணால் அத்தனை ஆப்பிலையும் ஹேக் பண்ண மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒன் பர்சன்ஸ் விண்டோஸ் OS is uniquely different. Using some probabilistic random variables, the binary is different from anybody else in the world. அப்படின்னு கூட எழுதி வச்சிருக்காங்க. So, everybody's is a fruit, but it is a different fruit for each person. So, ஒரு ஆள் தான் ஹேக் பண்ணா, இப்போ நம்ம டெர்மினேட்டர் படம் பார்த்தீங்கன்னா, the reason why that Skynet goes rampant is everybody is following a single operating system and connected to the internet. Monoculture அப்படின்னு பேர். அது வந்து டெத் சென்டென்ஸ் மாதிரி அப்படின்னே சொல்கிறாங்க எல்லாரும். So how do we avoid it? Yes, you'll have to try and build inter-team bonds. நீ உன் டீம் அப்படின்னே இருக்காம stretch out. Meet people you have no business with inside your company. Forge connections. You don't know what new things will come. இதுக்கு நேச்சர்லேருந்து எடுத்த வேர்டு தான் cross pollinate. அந்த பூலேருந்து மகரத்தத்தை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு பாரு என்ன வருமோ. இங்கிலீஷில் there used to be this phrase called setting the cat among the pigeons. புறாக்களின் நடுவே பூனையை அவுத்து விடு அப்படின்னு. What will happen? Yes, it will create havoc. And yes, one pigeon might die. But கதை அதோட முடியலைங்க. Secretly, all the other pigeons are happy because their wings beat fast, their heart raised. They were actually feeling more alive because they survived the chase. And they are better because the cat came in once in a while. From a personal viewpoint, this is the echo chamber. Zoom call நீங்க போனீங்கன்னா you will notice this infinite recursion. இதுதான் நடக்குது சோஷியல் மீடியாவில் கூட. நீங்கள் உங்கள் உலகத்தில் மாட்டிக்கிட்டு you are listening the things you want to listen. All the algorithms are directed towards it. So how do you break out? Here is a beautiful 4-way grid. முதல்ல சோர்ஸ் அப்படிங்கிறது y ஆக்சிஸில் இருக்குது. யார்கிட்டேருந்து கேட்குறீங்க. கான்டென்ட் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. என்ன கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்கள்டேருந்தே தெரிஞ்சதை பற்றியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் இன் எக்கோ சேம்பர். வாட் டஸ் தட் மீன்? எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு மண்ணும் உள்ளே ஏறாது. அவாய்ட். தெரிஞ்ச கான்டென்ட் தெரியாதவங்கள்டேருந்து வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியா? கொஞ்சம் நில்லுங்க. தெரிஞ்ச கான்டென்ட் தான், ஆனால் நீ யார்? உன் ரெப்யூட்டேஷன் என்ன? தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து தெரியாததை பற்றி ஏதாவது அவங்க பேசினாங்கன்னா ஓகே, லெட் மீ எக்ஸ்ப்ளோர். I know you, I trust you, but let me explore. Thanks for the lead. And finally, தெரியாத content, தெரியாத source-டேந்து வரும்போது தான் you have opportunity to really expand your worldview. So, in summary then, mix it up. Get it from everybody. Give it to everybody. Thank you. Oh, by the way, when do we meet next? We have finished this. We'll meet on 4th.